ஐபிபிஎஸ் உடைய ரிவைஸ் கேலண்டர் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஃபீட்பேக்ஸ் வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஹையஸ்ட் ஆஃபர்ல இருக்கு, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போயுமே ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் கிளர்க் அண்ட் பிஓ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐபிபிஎஸ் பிஓ இது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. இப்போ அஃபிஷியலா பாத்தீங்க அப்படின்னா ரிவைஸ் கேலண்டரே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐபிபிஎஸ் பிஓ எப்போனா ஆகஸ்ட் 17 அப்போ ப்ராபப்ளி ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது நோட்டிஃபிகேஷன். ஐபிபிஎஸ் பிஓட நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சூன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆகஸ்ட் 17 அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஒரு 25 நாள் கிட்ட இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு மாதம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்க போனோம்னா கண்டிப்பாக ஒரு வாரம் இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வர பாசிபிலிட்டி அதிகம். ஐபிபிஎஸ் பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஐபிபிஎஸ் எஸ்ஓ வந்து 30th ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ் ஐபிபிஎஸ் உடைய கிளர்க்கான எக்ஸாம் வந்து 4th 5th அக்டோபர். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு எப்போ முடிஞ்சிருது, இதோட மெயின்ஸ் வந்து அக்டோபரில் முடியுது, இது நவம்பரில், இதுவும் நவம்பரில். எப்பயுமே கிளர்க் தான் உங்களுக்கு தள்ளி போகும். அடுத்த வருஷம் அதாவது 2025னா 2026ஓட ஜானில் வந்து கிளர்க் மெயின்ஸ் வரும். பட் இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுது. எது தள்ளி போகுது அப்படிங்க அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வந்து 22 and 23 நவம்பர் சொல்கிறாங்க. இதோடைய மெயின்ஸ் வந்து 28 டிசம்பர். அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1ஓடது அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் கிளர்க்கோடது பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் வருது. அண்ட் ஃபெப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய மெயின்ஸ் எக்ஸாம் வருது. ஸோ ஆர்ஆர்பி அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் மோரோவர் நிறையா இன்சூரன்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு நான் டெய்லி வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். இன்னைக்கு நம்மளோட எலிட் பாஸ் லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஒர்த்தாக இருக்கும் கான்டென்ட். ஸோ டாடா பை சி யூ. ஸோ கீப் இன் டச். நான் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும் நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம்.